ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 25ஆம் தேதியோட நியூஸஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 ரிலேட்டடாக டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? 5 டாபிக்ஸ் நம்ம பார்ப்போம். பிஏபி அண்ட் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி, அது மாதிரி ஒரு 5 டாபிக் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இப்போ நீங்கள் 6:30 மணிக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, கரெக்டாக 6:30 PM-க்கு 6 மணிக்கு ஹிந்து எடிட்டோரியல் வெக்காப்ஸ் அனாலிசிஸ் வந்து லைவ் ஆயிருக்கும். அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஸோ இந்த பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் அப் டு மார்ச் வரைக்கும் கிடைக்கும், ஓகேவா? பட் ஏப்ரல் 1லேருந்து நம்மளோட வெப்சைட்டில் நம்ம மூவ் ஆன் ஆகிறோம், சரியா? வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு என்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த கோர்ஸையும் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். டெய்லி 5 PM-க்கு மண்டே டு சாட்டர்டே பிடிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக 5 மணிக்கு லைவ் ஆகிடும். ஸோ எவ்ரி சாட்டர்டே வீக்லி கம்பைலேஷன் ஃபார் வெக்காப்ஸ் அண்ட் நியூஸ் ரெண்டுத்துக்குமே வீடியோஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு வெக்காப்ஸும் 6:30 மணிக்கு இந்த நியூஸ் வீடியோவும் லைவ் ஆகும். அவ்வளோதான் விஷயம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டு அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காவது இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத தெரிவிங்க. ஷேர் பண்ணுங்கள், இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்களோட டெய்லி நியூஸ் நோட் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல போகிற பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ 25ஆம் தேதியே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனல்லேருந்து கிடச்சிருக்கும். பட் இன்னும் டவுன்லோட் பண்ணாதவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, படிங்க. இந்த வீடியோவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன விஷயங்கள் முக்கியம், நீங்கள் எது வந்து நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் நியூஸை மிஸ் பண்ண மாட்டீங்க, ஓகேவா? ஸோ மறுபடியும் பிஎல்ஐ ஸ்கீம் நான் நேத்தியே சொன்னேன், ஓகேவா? நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்றது நீங்கள் நிறைய இடத்துல கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றது. இன்றைக்குமே பிஎல்ஐ ஸ்கீம் தான் பிஏபி நியூஸில் ஆரம்பிக்கிறோம். ஸோ பிஎல்ஐ ஸ்கீம் 1.1 ஸ்ட்ரென்தனிங் இந்தியா ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் ப்ரொடக்ஷன். ஸோ நேற்று நியூஸ் பார்த்தவங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷனுக்கு எத்தனை ஃபேர்ம்ஸ், அது மாதிரி எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், பார்ப்போம். சரி, ஸ்டார்ட் பண்ணுமா? The production linked incentive scheme 1.1 for a specialty steel launched by the Ministry of Steel. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டீல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இதை கலரை மாற்றிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸ்டீல் மேனுஃபேக்சர் ரெடியூஸ் நேஷன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டீல் இம்போர்ட். ஸோ வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் குறைக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்கீம் ஹஸ் கான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 17,000. நேத்தி வேற ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். இப்போது இந்த செகண்ட் ரவுண்டில் 17,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. 42 எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. 25 கம்பெனி வந்து இந்த எம்ஓஇயில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அப்போது நேற்று நியூஸில் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதை வந்து நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷன் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷன் நேற்று நியூஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நேத்தியுமே நம்ம இந்த ஸ்டீல் ஓரியன்டாக இந்த சேம் பிஎல்ஐ ஸ்கீம் ஓரியன்டாகவே வேற ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். போய் மறக்காமல் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேவா? சரி, ஓகே. இதில் ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குளோபல் ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் இந்தியா செகண்டில் இருக்குது. நல்லா கொஞ்சிக்கோங்க, என்னதான் செகண்டில் இருந்தாலும் நம்ம இன்னும் வெளிநாடுகளிலிருந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு சூப்பரான ஒரு நியூஸ், கவனிக்கலாம். ஏபிடிஏ ஃபெசிலிட்டேட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஜிஐ டேக்ட டலை சில்லி. இந்த டலை சில்லி அப்படின்றது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், ஓகேவா? எந்த ஸ்டேட்டை சார்ந்தது அப்படின்னா சிக்கிமை சார்ந்தது, ஓகேவா? இதை வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாலமன் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கேஜி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க? 15,000 கிலோகிராம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டலாய் சில்லி அப்படின்றது ரொம்ப ரொம்ப காரமானது. ஸோ அதுக்காக வந்து இருக்கு, உலகத்திலே ரொம்ப அதிகமான ஒரு காரமான ஒரு விஷயம் இருக்குது. பட் அந்த அளவுக்கு போகுமா அப்படின்னு கிடையாது. இதோட இந்த ஒரு பொட்டென்ஷியல் ரேஞ்ச் இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், ஸ்கோவில் ஹீட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து 1,00,000 3,50,000 வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. பட் உலகத்திலே ரொம்ப காரமான ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து அரௌண்ட் 2 மில்லியன் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எது ரொம்ப காரமானது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். ரெண்டாவது கொஸ்டின் இதுதான். இந்த நியூஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டலை சில்லி அப்படின்றது ஜிஐ டேக் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு, சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்தது. எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாலமன் ஐலாண்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேஜி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க? 15,000 கிலோகிராம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு கேஜிக்கு எவ்வளோ ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க? 250 300 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த நியூஸில் வந்து நமக்கு தெரிய வருது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். ஸோ அடுத்தது, கவர்மெண்ட் லான்ச்சஸ் பேங்க் நெட் டு ஸ்ட்ரீம்லைன் பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் பேங்க் இருக்குல்ல, பேங்க் இ ஆக்ஷன்ஸ் ஃபார் த என்பிஏ அசட் ரெக்கவரி. ஸோ என்பிஏ அப்படின்றது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், அதோட ரெக்கவரியை
என்ன பண்ணுவாங்க, ஏலம் விடுவாங்கல்ல. அந்த ஏலம் விடுறதுக்கு நெறைய பிரைவேட் வெப்சைட்ஸ் நெறைய இருக்கு. பட் இப்போ கவர்மெண்ட்டே அதுக்குன்னு ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேங்க் நெட் அப்படின்ற ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? ஆக்ஷனுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்களோட வீடு வந்து ஏலத்துக்கு வருது. அவங்க வந்து கரெக்ட்டா லோன் கட்டல. என்பிஏல போயிடுச்சு. லோன் கட்டல அப்படின்னா இந்த வெப்சைட்ல போஸ்ட் பண்ணுவாங்க. வேணுங்கிறவங்க போயிட்டு அந்த ஏலத்துல கலந்துக்கிட்டு அந்த வீட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இத லான்ச் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் வெரி வெரி குட் மூவ். ஓகேவா? இப்போ நாங்களுமே பார்த்துட்டு இருப்போம். ஏதாவது வீடு வருதா, ஆக்சுவலா வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருப்போம். பட் இது வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து பண்றது ஒரு நல்ல மூவ் தான். இப்போதைக்கு இதுல வந்து இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் மட்டும் தான் இதுல வந்து அதோட டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல் 12 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாஸ் ஆம்பிஷியஸ் புஷ் ஃபார் அ டிபி ஃப்ரீ ஃபியூச்சர் கீ ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் அ டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் பை 2025. ஸோ இந்தியாவோட இந்த டிபி எலிமினேஷன் டார்கெட் அப்படின்றது 2025. பட் ஓவராலாக வேர்ல்டோட டார்கெட் என்ன அப்படின்னா 2030 இந்த டிபி எலிமினேட் பண்ணணும். ஸோ நீங்கள் போன வருஷம்லாம் நியூஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா 26.7 லட்சம் டிபி கேசஸ் வந்து போன வருஷம் புக் ஆயிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஏன்? எதுக்காக அப்படின்னா சர்வைலன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ரிப்போர்ட்டிங் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ டிபி கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதிகமாக ரிப்போர்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளால் அதை கர்வ் பண்ண முடியும், குறைக்க முடியும். ஸோ அதை தான் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா அதுக்குன்னு ஒரு தனி மாடலே கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2025 இந்த டிபியை ஒழிக்கணும். ஸோ இந்த டிபியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டிருப்பாங்களா, பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படின்ற ஒரு ஸ்கீமையும் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ கிஷாய் போஷான் யோஜனா இந்த ஸ்கீமையும் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் படி இப்போ டிபியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியூட்ரிஷனுக்காக ரூபாய் 500லேருந்து 1000 வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, ரெக்கவரிக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2025 இந்தியா டிபி ஃப்ரீயாக மாறணும். பட் குளோபலாக 2030. ஓகேவா? இதுக்காக போன வருஷம் மட்டுமே எவ்வளோ டிபி கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னா 26.07 லட்சம் டிபி கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு 2024 மட்டும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தனியாக என்னென்ன ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரதான் மந்திரி டிபி முக்த் அபியான் அப்படின்ற ஒரு ஸ்கீமும் நீ கிஷாய் போஷன் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இந்த நீ கிஷாய் போஷன் யோஜனா கீழே 500ரூவாலேருந்து 1000 வரைக்கும் மந்த்லி அவங்களோட ரெக்கவரிக்காக கொடுத்துட்டு வராங்க அப்படின்றதையும் நம்ம இந்த நியூஸ்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது இண்டஸ்ட்ரி நியூஸ் போகலாம். Firms with a 250 crore turnover rush to register TREDS on as March 31st deadline years. ஸோ 250 கோடி டேர்ன் ஓவர் இருக்க கம்பெனிஸ் எல்லாருமே இந்த டிஆர்இடிஎஸ் பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ டெட்லைன் என்ன அப்படின்னா மார்ச் 31st ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சரி, டிஆர்இடிஎஸ் என்ன அப்படின்னா என்ன? ட்ரேடு ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் இஸ் அ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தட் facilitates the financing of a trade receivables of a MSME by allowing them to discount their invoices. நல்லா நீங்க அவங்களோட இன்வாய்ஸ்ல டிஸ்கவுண்ட் பண்றது ஃபார் சாரி டு மல்டிபிள் ஃபினான்ஷியர்ஸ் இம்ப்ரூவிங் கேஷ் ஃப்ளோ அண்ட் அட்ரஸிங் பேமெண்ட். இதில் மார்ச் 31 அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். யார் 250 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற எல்லா கம்பெனிஸுமே கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் இந்த நியூஸில் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க? இந்த டிஆர்இடிஎஸ் அப்படின்றது எப்போ லான்ச் பண்ணாங்க? 2014 லான்ச் பண்ணாங்க. யார் லான்ச் பண்ணாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் டிஆர்இடிஎஸ் வந்து இந்த சிபிடிடிஓ இல்லை சிபிஐடிஓ யாருமே லான்ச் பண்ணல. ஆர்பிஐ தான் இந்த விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ரூபாய் இருக்கிற கம்பெனி வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 250 கோடிக்கு மேலே இருக்கிற கம்பெனி. ஸோ ஓவர் 63 மில்லியன் எம்எஸ்எம்இ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 31 அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ஜேஎஸ்பிஎல் அண்ட் ஜிந்தால் பவர் அதர் செக்யூர்ஸ் மைன்ஸ் இன் 11th round of a commercial action. In the 11th round of a commercial coal mines action, 10 companies, including major players Jindal Steel and Jindal Power, successfully secured coal blocks. So the action which involved 12 coal mines. So in the கோல் மைனுக்கான ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. இதில் 10 கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 12 கோல் மைனுக்கான ஆக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னா 15.46 மில்லியன் டன்ஸ் பர் இயர் இருக்கிற கெப்பாசிட்டி கொண்ட கோல் மைன்ஸ் அது. ஓகேவா? அதில் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் யார் வின் பண்ணியிருக்காங்க? ஜேஎஸ்பிஎல் ஜிந்தால் ஸ்டீல் பவர் லிமிடெட் தான் ஹையஸ்ட் பிட் ஃபார் தி ஷராபூர் ஜலதப் ஈஸ்ட் பிளாக் இன் ஒடிசா அண்ட் ஜிந்தால் பவர் செக்யூர்டு பனாய் பால்முடா பிளாக்ஸ். ஸோ இவங்கெல்லாம் இந்தந்த பிளாக்ஸை வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ரெவன்யூ வரும், எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3330 கோடி ஆனுவல் ரெவன்யூ ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 2319 crore வந்து
இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் 20,902 ஜாப்ஸ் கிரியேட் ஆக போகிறது அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ரெவன்யூ ஷேர் வந்து 36.27. ஓகேவா, இந்த ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் கூட ரெவன்யூ ஷேரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 36.27%. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 10 கம்பெனி, முக்கியமான கம்பெனி. அந்த 10 கம்பெனியில் ஜேஎஸ்பிஎல் இவங்க வந்து ஒடிசாவில் இருக்கிற ஒரு பிளாக்லையும், ஜிண்டால் பவர் வந்து மனாய் அண்ட் பால்முடா பிளாக்ஸ் இதுலேயும் வந்து பிட்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வந்து ஆக்ஷன் வந்து எக்ஸ்பெக்டட் டு ஜென்ரேட், இந்த ஆக்ஷனால் கவர்மெண்ட்டுக்கு 3,330 கோடி, அதுவும் இல்லாமல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 2,319 கோடியாகவும் இருக்க போகுது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த நியூஸ் அப்படின்னா டெலகாம் எக்யூப்மெண்ட் சிஎல்ஸ் அண்ட் பிஎல்ஐ, மறுபடியும் பிஎல்ஐ. ஸோ பிஎல்ஐ பற்றி பார்க்குற வாரம் இது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பிஎல்ஐ ஸ்கீம், ஸோ பிஎல்ஐ ஸ்கீம் கீழே இருக்கிற இந்த டெலகாம் எக்யூப்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரூபாய் ரீச் ஆகிருக்கு, சேல்ஸ் எவ்வளோ ரூபாய் ரீச் ஆகிருக்குன்னா 78,672 கோடி சேல்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கு. ஓகேவா, சரி, as resulted with the result of okay இது எல்லாமே of this 14,963 crore came from the exports. இதில் 14,963 கோடி வந்து எக்ஸ்போர்ட்டால் மட்டுமே வந்திருக்கு. எந்த டைமில்? ஜான்வரி 2025. The scheme has generated investment of 4,081 crore. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் 26,351 இண்டிவிஜுவல்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்றது பிப்ரவரி 2021 லான்ச் பண்ணியிருந்தாங்க. எய்ம் டு பூஸ்ட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங். ஸோ உள்நாட்டில் தயாரிக்கணும் டெலகாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கணும் அப்படின்றதுக்கான கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த பிஎல்ஐ ஸ்கீம். 2021 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ டெலகாமுக்கு எவ்வளோ ரூபா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ்? 78,672. இதில் எக்ஸ்போர்ட் ஜான்வரி 2025 எக்ஸ்போர்ட்டில் மட்டுமே 14,963 கோடி ரூபா வருமானம் வந்திருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் நியூஸ் போகலாம். எம்எஸ்எம்இ லோன் த்ரெஷோல்ட் அண்டர் த டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட் மாடல் ஹைக்டு டு 10 crore. ஸோ இதன் எஃபோர்ட் டு ஸ்ட்ரீம்லைன் என்ஹான்ஸ் கிரெடிட் அக்சஸ் ஃபார் த. ஸோ எம்எஸ்எம்இயோட கிரெடிட் அக்சஸை என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க. இன்க்ரீஸ் லோன் த்ரெஷோல்டு. ஸோ லோன் வாங்குறத வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க் டு எக்ஸ்டெண்ட் 10 crore டு த எம்எஸ்எம்இ. அப்படி ஸோ முன்னாடி ஒரு எம்எஸ்எம்இயால் 5 crore வரைக்கும் தான் வாங்க முடியும் பட் லோனை பப்ளிக் செக்டர் யூனிட்லேருந்து. பட் இப்போது 10 crore வரைக்கும் நம்ம லோன் வாங்கலாம். அதுக்குரிய அப்ரூவலை கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த இதில் தெரியுது. ஸோ இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 5 crore 10 crore ஸோ எவ்வளோ ரூபாயிலிருந்து எவ்வளோ ரூபாயாக மாறி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். நெக்ஸ்ட் விஷயம், அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா RBI unveils revised guidelines on the priority sector PSL, okay, to boost credit access. ஸோ RBI வந்து ஒரு புதுசாக ஒரு கைட்லைன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படின்றதுக்காக, which will come into effect on April 1, 2025. ஸோ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் PSL வந்து எப்போயிலேருந்து எஃபெக்ட்? April 1, 2025 எஃபெக்ட் ஆக போகுது. ஸோ RBI வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க? லோன் லிமிட்ஸ் ஃபார் ஹவுசிங் அண்ட் ரெனியூவல் எனர்ஜி ஹவ் பீன் ரைஸ்டு, ஃபெசிலிட்டேட்டிங் பெட்டர் ஃபினான்ஷியல் ஆக்சஸ். ஸோ லோன் இந்த ஹவுசிங் அண்ட் ரெனியூவல் எனர்ஜி ரிலேட்டட் லோன்ஸ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பெண்டட் கவரேஜ், த வீக்கஸ்ட் செக்ஷன் கேட்டகரி நவ் இன்க்ளூட்ஸ் அ ப்ராடர் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள். ஸோ இன்னும் வீக்கஸ்ட் செக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. யார் வந்து யூசிபி ஆர் நவ் ரெக்யூர் டு அலோகேட் 60% ஆஃப் அட்ஜஸ்ட் நெட் பேங்க் கிரெடிட். இந்த இடத்துக்கு நீங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பிஎஸ்எல் டார்கெட் ஃபார் டொமஸ்டிக் பேங்க்ஸ் வந்து 40% ஆஃப் ஏஎன்பிஎஸ்சி ஆர் சிஇஓபிஎஸ்சி அப்படின்னாங்க. ஆனால் பிஎஸ்எல் டார்கெட் ஃபார் த ஆர்ஆர்பிஸ் அண்ட் எஸ்எஃப்பி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து 75% இருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் இந்த நியூஸில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கிளியர் தானே? ஸோ எந்த டேட்டில் இம்ப்ளிமெண்ட் போகும்போது April 1. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு எவ்வளோ, ஸோ டொமஸ்டிக் பேங்க்ஸுக்கு எவ்வளோ, ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஃபிக்கு எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஐஆர்டிஏ இண்டெக்ஸ் 5 நியூ மெம்பர்ஸ் இன்டு த இன்சூரன்ஸ் அட்வைசரி பேனல். இந்த இன்சூரன்ஸ் அட்வைசரி பேனல் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணுறாங்க, எந்த விஷயத்தை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டாரில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 100% இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிட்டியில் யாராக இருக்காங்க? எம்ஆர் குமார், ஃபார்மர் எல்ஐசி சேர்மன், தினேஷ் குமார் காரா, இவர் வந்து ஃபார்மர் சேர்மன் ஆஃப் எஸ்பிஐ, அண்ட் விஷாகா முலே, சிஇஓ ஆஃப் ஆதித்யா பிர்லா கேபிட்டல், அண்ட் நிலேஷா அண்ட் ஆலிஸ் ஜி வைத்தியன், இவங்க எல்லாருமே இந்த ஒரு பேனலில் இருக்கிறாங்க. இது யார் இண்டக்ட் பண்ணியிருக்காங்க? ஐஆர்டிஐ வந்து இண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் அட்ராக்ட் 4 trillion இன் கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜஸ்ட் 8 months. ஸோ இந்த கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு நம்ம போன நியூஸ்லாம் பார்த்தோம். குஜராத், ராஜஸ்தான் அப்படின்ற மாநிலம், நம்ம தமிழ்நாடுமே அந்த லிஸ்ட்டில் இருந்தது. பட் இப்போது ஆந்திர பிரதேஷ் அதில் ஒன் ஆஃப் த ஸ்டேட் ஆகிடுச்சு. எப்படி அப்படின்னா 4 trillion கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 8 மாதத்துலேயே அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் நாரா சந்திரபாபு நாயுடு வந்து புஷ் பண்ணுறாரு, அதிகமாக ரெனியூவபிள் எனர்ஜி செக்டருக்கு கொண்டு வாங்க அப்படின்றதுக்காக. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் இது. 4 trillion வந்து ஆந்திர பிரதேஷ் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா மியான்மர் ஸ்ட்ரென்தன்ஸ் டைஸ் ஆஃப் புத்திஸ்ட் அண்ட் பாலி லாங்குவேஜ். ஸோ பாலி அண்ட் புத்திசம்காக இந்தியா அண்ட் மியான்மர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எம்ஓஇ தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிசி பிட்வீன் ஐபிசி அண்ட் மியான்மர் பேஸ்ட் புத்திஸ்ட் இன்ஸ்டியூஷன் இவங்க வந்து இந்த எம்ஓஇல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ். ஸோ இசார் ஏரோஸ்பேஸ் டு லான்ச் ஆர்பிட் ராக்கெட் ஆன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ளைட். ஸோ இசார் ஏரோஸ்பேஸ் வந்து எந்த நாட்டோட தொடர்புடையது அப்படின்னா அது ஒரு யூரோப்பியன் ஸ்டார்ட் அப். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களும் ராக்கெட்டை விண்வெளியில் செலுத்த போகிறாங்க. அதான் ஒரு விஷயம். ஸோ மொத்தமாக இந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 ராக்கெட்ஸ் கிட்ட செலுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராக்கெட் டைப் வந்து ஸ்பெக்ட்ரம் ராக்கெட் டைப் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபண்ட் ரைசிங் வந்து 400 மில்லியன் 400 மில்லியன் பவுண்டு, ஓகேவா, அந்த அளவுக்கு இங்கே வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ளைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அதாவது ஏரோஸ்பேஸ் கம்பெனி நம்ம இந்தியாவிலுமே நிறைய பிரைவேட் ஏரோஸ்பேஸ் கம்பெனி நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த ஏரோஸ்பேஸ் ஃப்ரம் த யூரோப்பியன் ஸ்டார்ட் அப். அடுத்தது விக்ரம் சாகு அப்பாயிண்ட் அஸ் நியூ பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்தியா. நியூ பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்தியன் ஹெட் வந்து யார்? விக்ரம் சாகு. இவர் யார் ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்க? காக்கு நகாச்சே இவரை வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தது கோபால் விட்டல் அப்பாயிண்ட் அஸ் சேர்மன் ஆஃப் ஜிஎஸ்எம்ஏ. இந்த ஜிஎஸ்எம்ஏ அப்படின்றது குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அசோசியேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி யார் அதோட சேர்மனாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்டெஃப்னி ரிச்சர்ட், ஆரஞ்சு குரூப்போட ஹெட்டாக இருந்தவர். ஓகேவா, இவர் ஆரஞ்சு குரூப் அப்படின்றது அதுவுமே ஏர்டெல் ஜியோ மாதிரி ஒரு கம்பெனி தான். அதோட ஹெட்டாக இருந்தவர் இப்போ அவர் வந்து ஸ்டெப் டவுன் ஆகிட்டார். அந்த இடத்துல கோபால் விட்டல் இவர் யார் அப்படின்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் பாரதி ஏர்டெல் இருக்குல்ல, ஏர்டெலோட சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் தான் கோபால் விட்டல். அவர் வந்து அதோட சேர்மனாக மாற போறாரு. ஓகே தானே? ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அட்லீஸ்ட் ஒரு பர்சன், உங்களோட நண்பர்கள் இல்லைன்னா உங்களோட ஒரே ஒரு குரூப்புக்காச்சும் இந்த வீடியோவையோ இல்லை இந்த பிடிஎஃபை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா போயிட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1 இருந்து நம்மளோட வெப்சைட் moctoofficer.in வெப்சைட்டில் இந்த பிடிஎஃபை தினமும் சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோஸ் அப்படின்றது யூடியூப், பிடிஎஃப் அப்படின்றது வெப்சைட்டில் வந்துடும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான செஷனில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல். பாய்.